மாயக்கூத்து. ஆக்சுவலாக இந்த படம் போகிறதுக்கு முன்னாடி சம்திங் ஏதோ இருக்கும் ஒரு மாதிரி அப்படின்னு நினச்சி நான் பேரே ஒரு மாதிரி இருக்குது, அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். உள்ளே போய் உட்காந்தா ஃபஸ்ட்டு ஹைப்பர் லிங்க் ட்ராமா மாதிரி கொண்டு போனாங்க. ஆனால் அப்புறம் பார்த்தா ஹைப்பர் லிங்க் ட்ராமா கிடையாது, இது ஒரு 3 பேரோட லைஃப் ஸ்டோரி சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.25 மணி நேரம் படம் எங்கேஜிங்காக போச்சு. அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ரெண்டாவது விஷயம், இது 1.25 மணி நேரத்தை தாண்டி போயிருந்தால் கண்டிப்பாக இந்த படம் திகட்டிருக்கும். டேரக்டருக்கு அதிக ஒரு அப்ளாஸ் கொடுத்துருக்கணும், போதும் இதுதான் இதோட கதை இதோட போதும் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னென்னா, அந்த ரைட்டராக வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமும் டெல்லி கணேஷ் அவர்களும் ஒரு சீனில் உட்காந்து பேசுவாங்க. ஏண்டா உனக்கு தேவைப்பட்ட மாதிரி நல்லா கிறிஸ்பாக சூப்பராக எழுதுனேன், இவ்வளோ நல்லா எழுதிட்டு கிளைமேக்ஸ் ஏன்டா இப்படி முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது, இது என்னோட கதை அப்படி தான் முடிப்பேன் அப்படின்னா. சரி இது யாரா ஆடியன்ஸ் அப்படின்னாக்கா, அதை ஆடியன்ஸ் டிசைட் பண்ணிக்கிட்டோம், நம்ம ஏன் சொல்லணும், எவனுக்கு பிடிக்கும் அவன் பார்க்கணும்டா படத்தை அப்படின்னு சொல்லுவான்ல. சிறப்பால் அடித்த மாதிரி ஒரு பதில் சொல்லியிருப்பார், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாருக்குமான ஒரு கேள்வி. ஒரு மீடியா அவனோட டிஆர்பிக்காக ஒரு விஷயத்தை போடுறான்னாக்கா உண்மையை போடுறா அப்படின்ற மாதிரி. நான் உண்மையை மட்டும் சொல்கிறேன், அது கிரிஞ்சாக இருந்தாலும் பூமராக இருந்தாலும் அதில் சுவாரஸ்யம் இல்லைனாலும் மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம், நான் உண்மைன்றது தெரியட்டோன்ற மாதிரி சொன்னது. ரெண்டாவது, இதில் சொல்லப்பட்ட அந்த மெசேஜ் ரொம்ப ஒரு நல்ல மெசேஜ். உண்மையில் எல்லாரையும் பார்த்து கேள்வி கேட்கலாம். ஒரு நார்மலாக ஒருத்தன் வாழறான் அப்படின்னாக்கா அவன் ஒரு பணக்காரனை பார்த்து பொறாமப்படுறான், சார் நம்மளுக்கே இந்த வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி. படைச்ச கடவுள்கிட்ட என்னையாண்டா இப்படி படைக்கல அப்படிங்கிற மாதிரி. ஒரு பெரிய பணக்காரன் டெய்லி நான் கூட வெளில போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி. பிளாட்ஃபார்மில் தூங்குறவன் அவன் பார்த்தா என்னோட வாழ்க்கையை அவன் எதிர்பார்ப்பான். இந்த மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்கலாம். ரெண்டாவது, இதில் ஓவரால் மொத்தமாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்து ஒவ்வொருத்தனுக்கும் இந்த படம் பிடிச்சது அப்படின்னாக்கா அவனுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. விஷயம் என்னன்னா, நமக்குள்ள இருக்க ஈகோ உடையும் கண்டிப்பாக. நான் என் குடும்பம் அப்படின்னு நான் அப்படியே திங்க் பண்ணுறதை தாண்டி மற்றவங்கள பற்றியும் திங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பூமர் டைப்பாக இருக்கும். அது இப்போ நான் ஆனஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சமூக கருத்துனாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஜென்ரல் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த 2K அடிதடி இந்த மாதிரிலாம் பார்க்குறவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி படம் பிடிக்கணும். அப்படி பிடிச்சா தான் உனக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும் நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு படம். இல்லை, அவர் ஆரம்பத்தில் சொல்கிறார் நான் ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்னென்னா, நீ ஒரு விஷயம் நீ எல்லாமே இல்யூஷன் சார். ஒரு சினிமாவை வச்சு என்னென்னலாம் உங்களுக்குள்ள ஒரு மேஜிக் பண்ண முடியுமோ அதுதான் சினிமா, புரியுதுங்களா? திடீர்னு ஒருத்தர் மேலே பறக்கிறாருன்னா அது உண்மையிலே பறந்துட முடியாது. ஆனால் பறக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வைக்கிறாங்க, எதுக்காக? மாஸ்க்காக வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் எழுதுகிற கதை ஆட்டோமேட்டிக்காக நடந்துருமானா நடக்காது. ஆனால் அந்த கதையின் மூலியமாக பார்க்குற பல பேருக்கு ஒரு விஷயத்தை நான் கொண்டு போய் திணிக்கிறேன் அப்படின்னாக்கா அது ஒரு மேஜிக். அதை கண்டிப்பாக அது ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது அவர் கடவுள் கிடையாது, நம்ம எல்லாருமே ஒரு கடவுள். நான் ஒரு கடவுள், நீங்கள் ஒரு கடவுள். நீங்கள் நினச்சா ஒரு மாற்றம் பண்ண முடியும், நான் நினச்சா ஒரு மாற்றம் பண்ண முடியும். நான் எனக்கு கீழே வேலை பார்க்குறோம் ஒழுங்காக பார்த்துக்க முடியும், நான் சம்பாரிச்சா மட்டும் போதும்னு நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ள சொல்லியிருக்கு. உட்காந்து ஆழமாக திங்க் பண்ணால் இன்னும் பல மெசேஜ் எடுக்கலாம். உள்ளது நல்லா இருக்கு படம், உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சன், அந்த ஈகோ எந்த இடத்துல உடையுதுன்றதை காமிச்சது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவர் அந்த ஆக்சுவலாக அந்த சாவு பயத்தினாலலாம் அவர் மாறலை. ஏன் இப்படி இருக்கணும், ஏன் இதை நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியலாக இல்லை, நேச்சராக சூப்பராக இருந்துச்சு, நல்லாயிருக்கு. மாயக்கூத்து உண்மையிலே ஒரு பெரிய மாயக்கூத்தாக தான் என்னுடைய பார்வையில் இருந்தது. ஏன்னா எதுவுமே நிஜம் கிடையாது, ஆனால் இங்கே நிஜமாக இருக்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எழுதியிருக்கிறாரு இயக்குனர். அவருடைய முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கிளைமேக்ஸ் ரொம்ப தேவையான ஒரு கிளைமேக்ஸ் தான். இங்கே எதையுமே மாற்ற முடியாது அப்படின்னு கைவிட்டு போகக்கூடிய ஒரு சூழலில், ஏன்னா சிஸ்டம் இப்படி தான் இருக்கிறத தானே நான் எழுத முடியும் அப்படின்னு அந்த கேரக்டர் சொன்னாலும் கூட, எண்டில் ஒரு கிரியேட்டர் நினச்சா எல்லாத்தையுமே மாற்றி எழுத முடியும். ஏன்னா இது விதி கிடையாது. ஏன்னா விதியை நம்பி இருந்தால் வாழ்க்கையை தான் வீணாக போகணும். விதியை நம்பாமல் செயலில் ஈடுபட்டு இருக்கிறாரு. அதனால் உண்மையிலே ஆகச்சிறந்த ஒரு முடிவாக தான் நான் பார்க்குறேன். நன்றி. மாயக்கூத்து படம் ரொம்ப நல்லா இருக்குது. மாயக்கூத்து படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி இந்த படத்துக்கெல்லாம் பேஸு ஒரு இட்டாலியன் நாடகம், 100 years பேக் எழுதின ஒரு நாடகம். லூஜி பிராண்டாலோ அந்த ரைட்டர் பேர். அவன் 2050 எந்த மாதிரி ஒரு நாடகம் எழுதணும் அதோட மாடர்னாக அப்போவே எழுதிட்டான். அதில் ஒரு 6 அவன் எழுதியிருக்கிற நாடகத்தில் ஒரு 6 கேரக்டர் இருக்குது. அது போய் ரைட்டரோட சண்டை போடும். என்ன நீ எப்படி எழுதுனேன், ஏன் நீ அப்படி எழுதுனேன், அந்த கதை ஏன் எண்ட் பண்ணு, இந்த லவரோட நீ ஏன் என்ன அனுப்பல என்ற சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அவன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதுதான் இது கதை. அதுக்கப்புறம் இது ஜெர்மனில் ஒரு ஃபிலிம் வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது ஃபிலிம். எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போது 1 செகண்டா, இது கர்நாடகாவில் ஒரு டிபி கைலாசமன் ரைட்டர் இருக்கார், கிரேட் ரைட்டர். அவங்கள வச்சு கூட கன்னடாவில் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்துச்சு. 7 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இது 3வது படம். படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.
இல்லை இல்லை, டெல்லி கணேஷ் இல்லை. டெல்லி கணேஷ் அவர் ஒரு காலத்தில் ரொம்ப நல்ல படங்கள் எல்லாம் பண்ணாங்க. அது ஒன்றும் அவர் பண்ண படம் பெஸ்ட்டு படம் பசி தான். டெல்லி கணேஷுக்கு உயிர் கொடுத்த படம் பசி. பட் அவர் நல்ல ஆக்டர், கொடுத்த ரோல் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் அவர் கிட்டக்கிட்ட அவர் 2 வருஷத்துக்கு சாவது முன்னாடி எடுத்த படம், 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆக்சுவலி இந்த படம் கோவிடில் எடுத்திருக்காரு. டிமானிட்டைசேஷன் ஆச்சு இல்லையா, படத்தில் 2000 ரூபாய் நோட் வரும். ஸோ அப்படின்ட்டு இட்ஸ் டேக்கன் 3 இயர்ஸ் பேக். இதில் ஒரு 15 கேரக்டர் இருக்குது. எல்லோரும் ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க, எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. அதே நான் இந்த 6 கேரக்டர்ஸ் இன் சர்ச் ஆஃப் அ நாத்தா சொன்னேன் இல்லையா, அப்படி இல்லாமல் நிறைய புது விஷயங்கள் ரொம்ப போல்டாக சொல்லியிருக்காங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்ற பிகினிங்லே எண்டில் இந்த ரைட்டர் இந்த எல்லா கடவுளையும் எல்லாரையும் நாங்கள் தான் மனுஷன்தான் உருவாக்கினோம் அப்படி ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது ரொம்ப உண்மை. அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த கேரக்டர் சொல்கிறது பிகினிங்கில் எண்டில் கூட அதை பற்றி பேசுகிறாரு. அது உண்மைதான். நான் மனுஷன்தான் ராமாவை க்ரியேட் பண்ணால், கிருஷ்ணாவை க்ரியேட் பண்ணால், வெங்கடேஸ்வர சுவாமியை க்ரியேட் பண்ணால், இருக்கிற எல்லா சிவா பார்வதி எல்லாரும் க்ரியேட் பண்ணது ஒரு மனுஷன்தான். அதுக்கு நமக்கு சாட்சியமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வால்மீகி ராமாயணம் எழுதினார், குமாரவேசா மகாபாரதா எழுதினார். ஒரு மனுஷன்தான் எழுதினான், ஒரு ரைட்டர் தான் எழுதினான். அவன் இமேஜினேஷனில் இருந்தால் கிருஷ்ணர் இப்படி இருந்தார், ப்ளூ கலரு, ராமர் இப்படி இருந்தார், அப்படி இப்படின்னு எழுதினார். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்டை ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான், நீங்கள் ரொம்ப கர்வம், நீ ஒரு மனுஷன், நீ ஒரு பெரிய ஆளான்னு சொல்லிக்கிறேன்ட்டு. பட் அதுதான் உண்மை. மனுஷன்தான் படம் நல்லா இருக்கு. படம் பியூட்டிஃபுல், டெக்னிக்கலி ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்ட் பண்ணவங்க எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நாகராஜ் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. காயத்ரி நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அழகாக ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போயிருக்காங்க. நான் சொன்ன இட்டாலியன் ப்ளே ஒரு பேஸ், அவ்வளோதான். அதை விட்டு அவங்க உள்ளே போய் டைரக்டர் பூந்து விளையாடிருக்காங்க. ஓகே, ரொம்ப நல்ல படம். ஒரு 10 நாளாக ஒரு 7 நல்ல படம் பார்த்துட்டேன் தமிழ் சினிமாவில். 7 நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி கேம் சேஞ்சர், இண்டியன் 2, தக் லைஃப் எல்லாம் பார்த்தா பைத்தியம் பிடிச்சது. இந்த 8 படம் அது எல்லா படத்தோட ஒரு 1000 வாட்டி நல்லா இருக்கு, இன்க்ளூடிங் இந்த படம். ரொம்ப நல்ல படம். டைரக்டருக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இந்த மாதிரியே இனிமேல் படங்கள் பண்ணட்டும். தேங்க்யூ. நல்லா பார்க்கலாம் சார். ஒரு நல்ல படம் தான், ஒரு படைப்பாளிகளுக்கான ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். நான் ஆக்சுவலி வந்து ஆரம்பத்திலே படத்தில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, கடவுள் நாங்கள் தான் படைக்கிறோம், கடவுள் வந்து அந்த சிலை வடிக்கிற சொல்லுவாங்க, நாங்கள் இங்கே சிலையாக இருக்குது, அது கோயிலுக்கு போன பின்னாடி தான் வந்து சாமி ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இது ஒரு ரைட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அவன் ரைட்டர், அங்கே ஒரு 6 கதைகள் 6 1 2 3 ஆமாம் 4 பேர் சம்மந்தப்பட்டது எழுதுறாரு. ஸோ அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அந்த விஷயத்துலேருந்து அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு உண்டான ஒரு நியாயத்தை வந்து அந்த கேரக்டரே வந்து அவர்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு கதை. ஸோ எங்களுக்கு நியாயத்தை கொடு அப்படின்னு கேட்குறாரு. இவர் ஒரு டார்ச்சர் ஆகிறாரு. இவர் கடைசியில் அந்த நியாயத்தை கொடுத்தாரா இல்லையான்றது மாதிரி தான் செகண்ட் ஹாஃபில் நமக்கு ரிவீல் ஆகும். படம் பார்க்கப்போ நமக்கு ஒரு சில இடத்துல வந்து நமக்கு யோசிக்க தோணாத ஒரு சில விஷயங்கள் அங்கே நடக்குது. மியூசிக் வைஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஒரு பாட்டு மாயக்கூத்துன்னு ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு அந்த ஃபீமேல் வாய்ஸில் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. எந்த சாங்ஸ் அதான் ஒரு சாங் வருது அதுக்கு. அந்த சாங் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. என்னென்னா அந்த நம்ம ரைட்டர் சார் வந்து குழப்பத்தில் இருப்பார். அந்த குழப்பத்துலேருந்து எப்படி தீர்வு கிடக்கு. அப்போ ஒரு சாங் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு அந்த இதில் பண்ணியிருப்போம், கார்ட்டூனிஸ்ட்டில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த அது நல்லா இருக்குது. அந்த டிஐ நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. பார்க்கலாம், படத்தை பார்க்கலாம் சார். அதை தான் நான் சொல்கிறேன். நான் இந்த படைப்பாளி தான் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா இந்த உலகமே படைப்பாளர் தான் பண்ணாச்சு. நம்ம நம்பிக்கையாக இருக்கோம். இப்போ கடவுள்னு ஒரு நம்பிக்கை இருக்கா, அவர் தான் நம்ம படைச்சுக்கான இருக்கு. அதே மாதிரி இங்கே ரைட்டரும் ஒரு படைப்பாளி தான். ஸோ அந்த படைப்பாளி அவர் கதையை அவர் தான் முடிக்கணும். இப்போ நமக்கு கடவுள் ஒரு விதி எழுதியிருக்காருன்னா அந்த விதி வந்து அவர் தான் நமக்கு காட்டணும். அதே மாதிரி தான் இதுலேயும் காட்டியிருப்பாங்க. பார்க்கலாம், அது ஒரு டைம் பார்க்கலாம். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து இது எவ்வளோ கனெக்ட் பண்ணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருக்குமே இந்த கதை வந்து கனெக்ட். ஆனால் நார்மலாக ஒரு சாதாரண ஒரு நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் தான் நடக்கும். பட் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இது கனெக்ட் ஆகுன்றது கொஞ்சம் இதாக இருக்குது. பட் கதை போக ஒரு சுவாரஸ்யங்கள் இருக்குது. பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது, ஒரு சிந்திக்கக்கூடியதாக இருந்தது.
அது அக்செப்ட் பண்ண முடியுமானா அது கேட்குறவங்க சொல்ல வேண்டியது. எனக்கு அப்படி ஒருத்தர் சொல்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே, கரெக்ட் தான். அவர் உருவாக்கினதுக்கு அவர் தானே கடவுள். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கதையில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது என்னன்னு அவங்க சொல்ல வேண்டாம்னு ஒரு மாதிரி கதையை முடிச்சிருக்காங்க. மேபி பார்க்குறவங்க அவங்களே அதை முடிச்சுக்கணும் மைண்டில், அந்த மாதிரி ஒரு முடிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அது அதாவது முடிஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு 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 தாட்டோடு நம்ம படம் முடியுது. அந்த அந்த ஃபீலிங்கை நம்மளே தான் இன்னும் கொஞ்சம், அதாவது படத்தை பற்றி யோசிக்க வைக்கிறது. நம்ம வெளியில் வந்து இன்னொரு 10 நிமிஷம் அப்படியாச்சா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கும். சொல்லிட்டேனா படம் ஒரு மாய உலகத்துலேருந்து வெளியில் இறங்கி வந்த மாதிரி இருக்கு. அந்த உலகம் அழகாக இருந்தது. என்ன நடக்கும் அப்படின்ட்டு இருந்தது. கதாபாத்திரங்களுக்கு என்ன முடிவு கொடுப்பாங்கன்னு இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு நேர்மறையான முடிவு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. எல்லாத்தையும் அழிக்கக்கூடாது, ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. கேரக்டர் அழகாக பண்ணியிருக்கிறாங்க. 3 வித்தியாசமான கதைகளை எடுத்துகிட்டு 3 கோணத்தில் 3 நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறத இயக்குனர் கதாசிரியர் மூலமாக கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த அழகான ஒரு பெரியவர் வந்து வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது அது நமக்கு பொருத்தி பார்க்க முடியுது. ஆணவம் அல்ல, நான் தான் கடவுள் அப்படிங்கிறத விட நான் மனிதன், சராசரி மனிதன், சக மனிதனை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுது படம். கிளைமாக்ஸ் அழகான முடிவு தான். ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த அம்மா மாதிரி ஒரு சயின்ஸ் டீச்சர் வந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஏற்றுக்க முடியலை. இல்லை, அது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அப்படின்னா இங்கே எல்லாருமே கடவுள் தான், எல்லாருமே கடவுள். சரி, தேங்க்யூ. இங்கிலீஷில் பேசலாமா? Film is very well constructed. There's a lot of depth in the characters, and you can relate to them, and he makes you root for the characters actually. So I thought it's surprising to see that this is the first movie he's ever made. You cannot really believe that when you're seeing it. So it's a fantastic output. The climax is great. It's a little bit of an open ending and left to the perception of the audience. But I think the story deserves that kind of a climax. So I think it fit in really well. So what about his director touch? So director touch. What about it? Direct? What about his director touch? Director touch. I think he has spun the story really well. It was a complex story if you think about it, because there are a lot of different characters, but the character development was done with a lot of targeted focus, right? So I think eventually you start to feel and relate to all of the characters, so it wasn't just being thrown aside randomly. So I feel like it was a very, very, very good attempt. Giving the star rating. I'll definitely give it 4.5 out of 5. Yes. Yeah. இப்போ தான் இந்த படம் பார்த்துட்டு வரேன், மாயக்கூத்து அப்படின்ற படம். நான் ஃபஸ்ட்லேயும் சொல்லட்டுமா? பேர் சொல்லிடுறேன். வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். மாயக்கூத்து அப்படின்ற ஒரு படம் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். ரொம்ப, அதாவது கதையெல்லாம் இப்படிலாம் சொல்லாமா அப்படின்ற மாதிரி கதை வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கதை சொல்கிற மாதிரியே இருக்கும் இந்த படம். அந்த கதையை வந்து பரிணமித்து அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து இயக்குன விதம், அதை நமக்கு ப்ரெசென்ட் பண்ண அந்த திரைக்கதை எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி படத்தை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணப்போ தான் இந்த மாதிரி புது புது கதைகள்லாம் வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கதைகள் வந்து மக்கள் ஆதரிக்கணும். சும்மா அப்புறம் வந்து அதாவது ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லி பிரோஜனம் இல்லை. இது வந்து நம்ம தேட்டரில் வந்து படம் பார்த்து இந்த மாதிரி படங்களை கொண்டாடுறப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி கதைகள், புது புது கதைகள் வந்து பரிணமிக்கும் தேட்டரில் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். மக்கள் வந்து பார்க்கணும் இந்த படத்தை, வந்து வித்தியாசமான கதை அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு ஆசைப்படுச்சுன்னா வந்து இந்த படத்தை பாருங்கள். ஆமாம், மாயக்கூத்து பாருங்கள். நண்பர் தான் அவர், ரொம்ப நாளாச்சு. இப்போ அவர் வந்து இந்த திரையில் சந்திக்கிறேன். ஆமாம், ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்கன்னா அப்படி வந்து இயல்பாக, அது வந்து மிகையும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் இயல்பாக நடிச்சிருக்காங்க. அதை வந்து இயக்குனர் வந்து கரெக்டாக வேலை வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது இயக்குனரை பற்றி அவரோட அருமை இதில் தெரியுது. அதே மாதிரி ஒளிப்பதிவும் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மற்ற எல்லா விதமான டெக்னிக்கலும் எல்லாமே, அதாவது அந்த கதையை வந்து கதை சொல்லிகிட்டே இருப்பாங்களா, அந்த கதை சொல்கிறத வந்து திரையில் சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு அந்த சொல்லியிருக்காங்க. அருமையாக பண்ணியிருக்காங்க படம். வந்து பாருங்கள் மக்கள்.
மாயக்குத்து ப்ரிவியூ ஷோக்கு வந்திருந்தோம். ஸோ ஒரு சின்ன டீம் வந்து டிஃப்ரெண்ட் அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரி வைஸாக இருக்கட்டும், மேக்கிங் வைஸாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ ஆக்டர் எல்லாருமே ஒரு யதார்த்த நடிப்பு. அண்டு இதோட ரைட்டர் பார்த்தீங்கன்னா ராகவேந்திரா. அவரோட ஃபஸ்ட் மூவி வந்து உடன்பால் சொல்லிட்டு, நீங்கள் மேபி அது ஒரு நல்ல கதை. அவரோட ரைட்டர் தான் இந்த படத்துக்கு டைரக்டர். ஸோ ராகவேந்திரா அவரோட டெபியூட் டைரக்ஷன் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை கொஞ்சம் தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷ் சார் நடிச்சிருக்காரு. ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம டெல்லி கணேஷ் சாரை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு குணச்சித்திர நடிகர் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இல்லை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா தேட்டரில் வாங்க. இந்த மாதிரி சின்ன படத்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தினேஷ் சார் ஆஸ் யூஷுவல் அவரோட ரக்கடான ஒரு ரோலு இதில் பண்ணியிருக்காரு. பட் வந்து பிச்சு உதறிட்டு போயிட்டார். அவரோட ஸ்லாங் எல்லாமே சரி, நம்ம பழைய படங்களில் பார்க்குறோம்ல, அது அப்படியே கொடுத்துருக்காரு. நடிப்பு, யதார்த்த நடிப்பு இன்னமும் அவர்கிட்ட இருக்குது.